கருப்பு கவுனி, கருப்பு உளுந்து, கருப்பட்டி போட்டு ஒரு களி ரெசிபி பார்க்கலாமா? அது கருப்பட்டி ஹல்வா மாரி அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். அது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். 1 சர்விங் மெஷர்மெண்ட்டில் நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கருப்பு கவுனி, கருப்பு உளுந்து 2மே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக காஜமம் நான் ஆட் பண்ணி ஒரு நல்ல அரோமா வர வரை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆனோன்னே நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கோங்க. மீன்வைல் ஆல்ரெடி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வச்சுருந்த பேன்லே உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பியோர் கருப்பட்டி ஆட் பண்ணிவிட்டு அதோட வாட்டர் ஆட் பண்ணி அதை சிரப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அது மெல்ட் ஆனோன்னா அதை ஃபில்டர் பண்ணி சேம் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் டஸ்ட் இருக்கும், ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு அந்த பவுடர் எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சிரப்போட பவுடரை மிக்ஸ் பண்ணி தென் ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லம்ப்ஸ் இருக்காது. விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி பேர்ன் ஆயிரும். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும், நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா திக்கன் பண்ணி எக்ஸாக்ட் களி மாதிரி சாப்பிட்லாம், இல்லைனா லூசன் பண்ணி ஓரேஜ் மாதிரி குடிக்கலாம். அண்ட் எனக்கு கீ பிடிக்கும்னால நான் கீ போடுறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும்னா கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு எம்மியஸ்ட் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. ஹாப்பி ஈட்டிங்.